நான் பிரணவ் ராமகிருஷ்ணன். தாமரை மலர் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்குள்ள ரோஜா பூக்கள் போன்ற அனைத்து நண்பர்களுக்கும் பிரணவின் அன்பு வணக்கங்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது நமது வளர்ச்சிக்கான பழமொழியாகும். நம் வளர்ச்சி நம் கையில்தான் உள்ளது. அனைவருக்கும் ஒரு இலக்கு வேண்டும். அடைய திடமான மனமும் ஐயராத உழைப்பும் தேவை. முழு மனதுடன் தொடர்ந்து உழைக்கும் போது அதற்கான வழிமுறைகள் தோன்றும். எனவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை உணர வேண்டும். இதை ஒரு சிறிய கதை மூலம் பார்க்கலாம். ஒரு காட்டில் நிறைய குரங்குகள் வந்து மரம்ல ஏறி பழம் சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த குரங்குக்கு எல்லாம் தாகம் வந்துச்சு. ரொம்ப நேரமா சுத்தி தண்ணியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குரங்கு ஒரு கிணறு பார்த்துச்சு. அதனால அந்த குரங்குக்கு வந்து அதோட நண்பர்களுக்கெல்லாம் சொன்னிச்சு, நண்பர்களா இங்க ஒரு கிணறு இருக்கிற, நம்ம அங்க போய் தண்ணி குடிப்போம். அதனால எல்லா குரங்கள் அங்க போய் உள்ள பார்த்தா கிணறு ரொம்ப ஆழமா இருக்குது. இதனால ஒரு குரங்குக்கு வந்து ஒரு நினைப்பு வந்துடுச்சு. இந்த காட்டில் நிறைய மூங்கில் குச்சி இருந்துச்சு. ஒரு மூங்கில் குச்சி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டா ஓட்டை வழியா குடிக்க முடியும். இதனால எல்லா குரங்குகள் வந்து ஒரு மூங்கில் குச்சி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு ஓட்டை வழியா குடிச்சது தாகம் போயிடுச்சு. திருப்பி வந்துட்டாங்க. இந்த கதை மூலம் நாம் கற்றுக்கொண்டது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதை அடிப்படையாக வைத்த மகாத்மா காந்தி இந்தியாவிற்கும் மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் விடுதலை பெற்று தந்தனர். மனவலிமை இன்னொரு எடுத்துக்காட்ட பாரா ஒலிம்பிக் போட்டிகள் ஆகும். மன உறுதி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை பாரா ஒலிம்பிக் போட்டிகள் காட்டியுள்ளது. எனவே மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை உணருங்கள். வரலாறு படிப்பவர்கள் நீங்கள்தான். இந்த வாய்ப்பு கொண்டு ரொம்ப நன்றி.